என்டர் தி டிராகன் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ப்ரூஸ் லீ இறக்குறாரு. ஸோ அங்கே ஒரு பெரிய ஸ்டார் மிஸ் ஆகுறாரு. அந்த பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறையா ஆக்டர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து என்னென்னா ப்ரூஸ் லீயோட ஸ்டைலில் ட்ரை பண்ணுறாங்க. அந்த லிஸ்ட்டில் ஜாக்கி சானும் அதே தான் பண்ணுறாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரி 2ன்னு ஒரு படமே வந்திருக்கும். நம்மளுக்கு இங்கிலீஷில் டப் பண்ணியிருப்பாங்க. அதில் நடிச்சிருப்பாரு. ஆனால் அந்த படம்லாம் ஃபெயிலியர். ஜாக்கி சானுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு நம்மளுக்கு இந்த ஸ்டைல் ஆஃப் ஃபைட்டிங் வந்து செட் ஆகாது. ஏன்னா ப்ரூஸ் லீயோடது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பயங்கர சீரியஸாக இருக்கும் ஃபைட்டு. ஜாக்கி சானோடது அப்படியே ஆப்போசிட்டாக ஃபைட்டில் வந்து காமெடியை இன்வால்வ் பண்ணியிருப்பார். இது வந்து மெயினாக யாரை வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு அப்படின்னா பஸ்டர் கீட்டன், சார்லி சாப்ளின் இவங்க 2 பேரையுமே இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த ஸ்டைல் ஆஃப் ஃபைட்டிங்கை கொண்டு வராரு. பஸ்டர் கீட்டன் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த சைலண்ட் மூவிஸ் பண்ணுவார் 1920s. அவ்வளோ பயங்கரமான ஸ்டண்ட்டு, உயிரை பணையம் வச்சு தான் அந்த ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணுவார். ஆனால் அது எல்லாமே காமெடி சீன்ஸ்க்காக பண்ணியிருப்பார். அப்படி இருக்கும். ஸோ அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் ஜாக்கி சான் வந்து அதை ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது சக்ஸஸும் ஆகுது. இவர் பஸ்டர் கீட்டன் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணி ஸ்டண்ட்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால ஓன் ஸ்டண்ட்மேன்ஸ் யூஸ் பண்ண மாட்டார். எல்லா ஸ்டண்ட்ஸும் இவரே பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால ஏகப்பட்ட இன்ஜுரிஸ், தலையிலேருந்து கால் வரைக்கும் அவருக்கு இன்ஜுரி ஆகாத இடம்னே கிடையாது. ஸ்கல்லில் வந்து பெர்மனெண்ட்டாக ஒரு ஹோலே இருக்குது அப்படிம்பாங்க. ஆர்மர் ஆஃப் காட் படத்தில் வந்து ஒரு மரத்துலேருந்து குதிக்கும் போது கல்லில் வந்து தலை அடிச்சிரும். ஸோ அதில் சர்ஜரிலாம் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்ஜுரி வந்து பெர்மனெண்ட்டாகவே லைஃப் லாங் இருக்குது அவருக்கு. இந்த அளவுக்கு வந்து எல்லா இன்ஜுரிஸையும் என்டர் பண்ணி எப்படி இவரால் வர முடியுது அப்படின்னா அவர் இயர்லி டைம்ஸில் எடுத்த ட்ரைனிங் தான் சொல்லணும். இவரோட மூவிஸ் எல்லாத்துலேயுமே வந்து லாஸ்ட்டில் வந்துட்டு பிஹைண்ட் த சீன்ஸ் போடுவாங்க. அதை பார்க்கும்போதே தெரியும் எங்கெங்கெல்லாம் அவருக்கு இன்ஜுரிஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் இவரோட ஸ்பீடை வந்து யாருமே மேட்ச் பண்ண முடியாது. டிஃபென்ஸ் அஃபென்ஸ் ரெண்டுமே வந்துட்டு இவரோட ஸ்பீடை மேட்ச் பண்ணுறதுன்றது ரொம்பவே கஷ்டமானது. அவரோட ட்ரைனிங் வே வந்து அந்தளவுக்கு இருந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சாம் மோகங்கும் ஸ்பீடாக இருப்பார், ஆள் வந்து ஹெவியாக இருப்பார். ஆனால் அவருமே ஸ்பீடாக இருப்பார். இயான் பியோவும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக இருப்பாங்க. இவங்க 3 பேரும் வந்து 3 பிரதர்ஸ்னு சொல்லுவாங்களாம். இவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. எப்படி ப்ரூஸ் லீயை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லையோ அதே